அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் மானிட்டரி பாலிசி மீட்டிங் நேற்று மிட் நைட் 12:30க்கு அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற விஷயம் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்கிறாங்க. இதுதான் வேர்ல்டு லெவலில் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்லையும் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்த ஒரு விஷயம். ஆல்ரெடி 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைக்கிறத ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்த்தது நடந்தாலும் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு அமெரிக்காலையும். அதே போல் இன்னைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்லேயும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து இப்போ டர்ன் ஆயிருக்கு. இந்த ரேட் கட்னால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்? இதில் 2 விஷயமா பார்க்கலாம். டைரக்டாக இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட், இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன பெனிஃபிட், இந்த 2 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, டாலர் வீக் ஆகும், லிக்விடிட்டி அதிகமாகும். லிக்விடிட்டினா பணப்புழக்கம். ஸோ அப்போ டாலர் வீக் ஆகும்போது ருப்பி ஆப்வியஸ்லி ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ரெக்கார்ட் லோவில் ருப்பி வந்து ரீட்டைன் ஆகிட்டு இருக்கு. 90 ரூபாவை ரீசெண்டாக கடந்தது. ஸோ இப்போது ருப்பிக்கு ஒரு ஆறுதல் அப்படின்றத கூட சொல்லலாம். ஏன்னா டாலர் வீக் ஆகும்போது ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லேருந்து பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்த லாஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை விட வெளியில் எடுத்தது தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது அங்கேருந்து அமெரிக்கா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுனால பாண்ட் ஈல்டு வந்து குறையும். பாண்ட் ஈல்டு குறைஞ்சதுன்னா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்தை எடுத்து இந்த மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட், அதாவது அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் அதில் ஒன் ஆஃப் த பெட்டர் சாய்ஸாக இந்தியா இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா, இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு இருந்த எஃப்ஐஎஸ் இப்போ மறுபடியும் பணத்தை உள்ளே பம்பிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன், அதாவது இந்தியாவுக்குள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில், எலக்ட்ரானிக்ஸ், கோல்டு, இதோட ப்ரைஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ண போகுது? ஏன்னா அமெரிக்கா 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கிறது. ஆர்பிஐக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றின ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலில் ரீட்டைன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஆர்பிஐயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ரீசெண்டாக இப்போ தான் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆர்பிஐ ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது எந்தெந்த செக்டார் நம்ம கவனிக்கலாம்? ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர். எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட், அது இந்தியாவோட ஆர்பிஐ ரிசர்வ் பேங்காக இருந்தாலும் சரி, அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வாக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பேக்ட், டைரக்ட் இம்பேக்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் என்னென்னா, பாரோயிங் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், லோன் க்ரோத், அதாவது லோன் கொடுக்கறது அதிகமாகும். லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா லோன் கொடுக்குறதும் வாங்குறதும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ கிரெடிட் டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாக, அதாவது லோன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இதில் இன்னொரு விஷயம், ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த லோன் வாங்குறவங்க லோன் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கார் லோன், அதே மாதிரி 2 வீலர் இல்லை அதர் லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா கன்சூமர் டிமாண்ட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது ஐடி எக்ஸ்போர்ட், ஐடி இண்டஸ்ட்ரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கும் செக்டாருக்கும் இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் டாலர் கான்ட்ராக்ட்ஸில் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணதோ அந்த ரிலேட்டட் எக்ஸ்போர்ட்ஸும் வந்து பெனிஃபிஷியல் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு இது ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயம், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் பண்ணியிருக்குது. ஏன்னா இந்த ஸ்மால் அண்ட் மிட் லெவல் கம்பெனிஸ்க்கு இது பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். ஏன்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது, இந்தியாவிலேயும் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்தியாவில் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால மிட் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பெனிஃபிஷியலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது விஷயம் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.